சஜிதா சுக்குர் செய்யலாமா? அதாவது சஜிதாங்கிறது நம்ம தொழுகையில் 2 சஜிதா செய்கிறோம்ல, அது ஒரு தனி இருக்குது. அதே மாதிரி குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதும்போது சஜிதா செய்தல் வந்து சஜிதா திலாவத்து, அது ஓதுறதுக்கு உள்ள சஜிதா, அது ஒரு வகை. இவருடைய கேள்வி எதை கேட்குறேன்னா சுக்குர் சஜிதா. சுக்குர்னா நன்றி. நன்றினா என்ன? உங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஒரு கோடி ரூபாய் தந்துட்டான், கேள்விப்படுறீங்க, அப்படியே விழுந்து சஜிதா செய்கிற அந்த நேரத்து சந்தோஷத்தில் என்ன செய்கிறது? இறைவா எனக்கு தந்துட்டியே அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் தொழுகைக்கு உள்ளே செய்கிற சஜிதா இல்லை, வெறும் சஜிதா. வழங்குதா? அதுக்கு ஒரு உலம் தேவை கிடையாது. அந்த மாதிரி ஒரு சஜிதா சுக்கூர்னு ஒன்று இருக்குதான்னு கேட்குறாரு. உலக கோப்பை போட்டிகளில் மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக சிலரை மைதானத்தில் சஜிதா சுக்கூர் செய்தார்கள். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாரு. அதை வச்சு கேட்குறாரு. இந்த உலக கோப்பையில் வந்து ஏதோ சவுதி ஜெயித்த உடனே ஒரு தடவை ஜெயிச்சாங்கல்ல, ஜெயிச்ச உடனே தோற்று போயிட்டாங்க ஃபைனலில். அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? எல்லாம் சஜிதா சுக்கூர் செஞ்சாங்க, அதுக்கு எதோ ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சில ஆதாரங்கள் இருக்கிறது, சில ஆதாரங்கள் வந்து பலவீனமாக இருக்கிறது, சரியான ஆதாரங்களும் இருக்கிறது. பலவீனம் ஆதாரம் இது, அதை சொல்லிட்டு தான் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இதில் அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போயிட்டுருக்குறாங்க. போனவுடனே அஸ்வரான்னு ஒரு இடத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் இறங்குறாங்க. இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து கையை உயர்த்தி எல்லாட்ட துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு சும்ம ஹர்ர சாஜிதன், பிறகு சஜிதாவில் வீழ்ந்தார்கள். இப்போ மக்கத தவீலன், நீண்ட நேரம் அந்த சஜிதாவிலே கிடந்தார்கள். சும்மா திடீர்னு சஜிதா, தொழுகைலாம் இல்லாமல் சஜிதா. அப்புறம் கையை உயர்த்தி எல்லாட்ட துவா செஞ்சாங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாவே உங்ககிட்ட வந்து நான் என் உம்மத்துக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்கு நான் உன்கிட்ட கேட்டேன். எனக்கு வந்து 1/3 சிபாரிசை நான் அனுமதி கொடுத்தாய், அதுக்காக வேண்டி நான் சஜிதா செஞ்சேன். மறுபடியும் நான் கேட்டேன், 3/2 நீ வந்து சஜிதா அந்த அது கொடுத்தாய், நான் சஜிதா செஞ்சேன். இப்போ கடைசியாக இன்னொரு 1/3 அனுமதி கொடுத்த. ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் நீ வந்து அந்த நான் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி விட்டாய், அதுக்கு தான் நான் சஜிதா செஞ்சேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு சம்பவம். இது அபூதாவுல ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட்டை கொடுத்ததுக்காக. என்ன கிஃப்ட்டு? முதல்ல வந்து உம்மத்துக்கு சிபாரிசு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான், 1/3 பண்ணிக்க, 3ல் 1க்கு தான் பண்ணணும். 300 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கு சிபாரிசு பண்ணிக்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டான். 10ல் யாரெல்லாம் மறுபடியும் சஜிதா செஞ்சுட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ இன்னொரு 1/3 பண்ணிக்க, 200 பேர் பண்ணிக்கன்ட்டாங்க. அப்புறமா சொல்ல அவர் கேட்குறாங்க. அப்போ கடைசி 1/3 இருக்குல்ல, 3ல் அதுக்கும் பண்ணிக்க, அதையும் செஞ்சுக்கன்ட்டாங்க. 300க்கும் பண்ணியாச்சு. அப்போ அனைவருக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி நான் சஜிதா செஞ்சேன். இது சுக்ருடைய சஜிதா தான். ஆனால் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லை. இந்த மாதிரி 3 தடவை கேட்ட மாதிரி உள்ளதும் சரி, இந்த சஜிதா செஞ்சதும் சரி சரியில்லை. ஏன்னு கேட்டால், இது அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து மூசா பின் யாக்கூப் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் செய்யுல் ஹிஃபல், அதாவது மனப்பாடம் ரொம்ப மோசம், மனன சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியான ஆள், ஒழுங்காக சொல்ல மாட்டார் என்கிற ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுது. அவர் யார்கிட்டேருந்து அறிவிக்கிறார்னு கேட்டால், இப்னு உஸ்மான் என்பவர்கிட்டேருந்து அறிவிக்கிறார். இப்னு உஸ்மான்டா யார்? உஸ்மானுடைய மகன்டா யார்? ஓஹோ மஜ்ஹூலுன், அவர் யாருன்னே தெரியாது. உஸ்மானுடைய மகன் சொன்னார்னு ஒருத்தர் சொல்கிறார். யாருப்பா அந்த உஸ்மானுடைய மகன்? 1000 உஸ்மான் இருக்காங்க, 1000 மகன் இருப்பாங்க. இவர் யார்? இவருடைய கேரக்டர் என்ன? இவருடைய நாணயத்தன்மை என்ன? இவருடைய நம்பகத்தன்மை என்ன? நினைவாற்றல் என்ன? அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கணும்ல, அது இல்லை இவருக்கு. அப்போ அறியப்படாத யார், அந்த அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் பேரை போட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அது அறிவிக்கிற ஒரு ஆள் யாராக இருக்காருன்னா பலவீனமான ஒரு நினைவாற்றல் உள்ளவராக இருக்கிறாரு. அதனால் இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்னொரு ஹதீஸ் வந்து முஸ்னது ரவயானின்னு ஒரு புக்கில் இருக்கிறது. இந்த முஸ்னது ரவயானிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு, நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கித்தாபு பேர் வந்து நீங்கள் பரவலாக கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். நானும் இத்தனை வருஷத்தில் சொல்லும் பொழுது கூட இப்படி ஒரு புக்கு வந்து நம்ம உங்கள்கிட்ட ஆதாரம் காட்டலை. இருக்கானா முஸ்னது ரவயானின்ற ஒரு ஹதீஸ் கித்தாப் இருக்குது. இந்த ஹதீஸ் கித்தாபை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இதை பற்றி இப்னு ஹஜர் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், என்ன புதுசு கித்தாப்பாக அடிச்சு விட்றான்னு நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி நம்மளும் பார்க்கலை. இருக்குது, நிறைய கித்தாபுகள் இருக்குது. இந்த முஸ்னது ரவயானியை பற்றி சொல்கிறாரு இப்னு ஹஜர் சொல்லும் பொழுது, முஸ்னது ரவயானி லைஸ தூண சித்தத்தி பிற ருத்துபத்தி, இந்த 6 நூல்கள் சொல்கிறோமே, அதை விட இது தரத்தில் குறைந்தது கிடையாது. அதில் சேர்க்க வேண்டிய ஒரு நூல் முஸ்னது ரவயானிங்கிறது.
அவ்வளோ அறிவிப்பாளர் வசனம் பக்காவாக போட்டு ஒரு எழுதப்பட்ட தொகுத்த ஒரு நூலாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து முஸ்னது ரவையானியை பற்றி நான் அந்த கித்தாபை சொன்னதுனால புதுசாக சட்டத்தை வரான்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி இந்த கித்தாபு ரொம்ப ஃபேமஸான ஒரு கித்தாபு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அந்த ஹதீஸு தொகுத்தவர்களுடைய நூல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக வரும். எப்படி பாரம்பரியமாக வரும்? இப்போ மாலிக் இமாம் இருந்தாங்க, அந்த அரபு பிரதேசத்தில் இருந்தாங்கல்ல, மாலிக் இமாமும், மாலிக்குடைய மாணவர் ஷாஃபி, ஷாஃபியுடைய மாணவர் அஹ்மது பின் ஹம்பல், அவருடைய மாணவர் வந்து புகாரி, புகாரியுடைய மாணவர் திருமதி, அது மாதிரி அப்படி இந்த எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாணவராக வருவாங்க. நான் மட்டும் பேரும் நீங்கள் 6 நூல்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவருக்கு அவர் உஸ்தாது, அவருக்கு அவர் உஸ்தாது, அவர் உஸ்தாதுன்னு சொல்லி ஒரே ஒரு கோத்தர் குடும்பம் மாதிரி, ஒரு வாரிசு மாதிரி, மார்க் அடிப்படையில் உள்ள அந்த குடும்ப வாரிசு இல்லை, அது அந்த ஆசிரியர் மாணவர்கிற முறையில் என்ன செய்வாங்க, ஒரு சங்கிலி தொடராக வருவாங்க. இப்படி வந்ததுனால இவைகள் மட்டும் பிரபலமாகிவிட்டது. ஆனால் இந்த அரபு மக்கா மதீனா, அந்த அரபு பிரதேசம் அல்லாத பகுதிகளிலையும் ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்தாங்க. புகாரி ஒரு ஆள் தான் ரஷ்யாவிலேருந்து வந்தாலும் ஒரு அரபிக்காரர் மாதிரி இங்கிட்ட ஆகிட்டார். பாக்கி அதே மாதிரியா அவர் பகுதியில் இருந்த நிறைய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. அதில் இவர் வந்து இவருடைய காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 210 பிறந்தவர். அப்போ இவர்லாம் முந்தைய சீனியர் ஆகிடுறாரு, ஆரம்ப காலத்து ஆளில் வந்துடுறாரு. 210 பிறந்து 307 மரணித்தவர் இவர். இந்த இப்னு ஹுசைமா இவங்கெல்லாம் ஒரு காட்டத்தில் ஒரு பகுதியில் உள்ளவங்க. இவர் தபரஸ்தான் ஈரான் பகுதியில் வாழ்ந்தவங்க. அதனால் இவங்களுடைய நூல்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் வராமல் மறதியாக விடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவும் ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு நூல் தான் முஸ்னது ரவையானி என்பதையும் அதில் வந்து நம்ம தேடி பார்த்து எடுக்கிற அளவுக்கு நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்குது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹாலித் இப்னு வலீத் அவர்களை, பெரிய சம்பவம், முஸ்னது ரவையானில் வரக்கூடிய சம்பவம். ஹாலித் இப்னு வலீதை வந்து ஏமன் பகுதிக்கு இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்க அனுப்புகிறாங்க, ஏமன் நாட்டுக்கு. அப்போ நானும் அவரோடு போனேன். பரா பின் ஆசிப் சொல்கிறார், நானும் போனேன். அங்கே ஒரு 9 மாதம் இருந்தாங்க. இருந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, யாரும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. லா யுஜி புனகு இதா செய்யின், எந்த ஒன்றுக்கும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாதிரி அவங்க வரவே இல்லை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் இப்னு வலீது போனது போக்கா போச்சு, அலியை அனுப்புகிறாங்க. இப்போ பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிபின் ஃபி அஸரி, அதனுடைய தொடர்ச்சியாக அலியை அனுப்புகிறாங்க. அனுப்பினோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஹாலித் இப்னு வலீது இருக்காங்க இல்லையா, அவங்களோட உள்ள ஆளுக்கெல்லாம் திரும்ப சொல்லிட்டாங்க. அலி போகிறார். அலி போய் சொன்னோன்னே அந்த மக்கள்கிட்ட போய் விலைக்கு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாங்க. தொழுது முடித்தவொன்னே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் புகழ்ந்து போற்றி இந்த மாதிரி ஒரு அந்த மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த கூட்டத்தார் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஹாலித் இப்னு வலீது போய் சொல்லும்போது ஏற்றுக்கிறல. அலி நான் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தாருக்கு பேர் ஹம்தான், ஃபாசலமத்து ஹம்தான் வாசிகள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். குல்லுஹா ஃபியோமின் வாஹிதின், ஒரே நாளில் 50 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கத்தப பிதாலிக்க இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நற்செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதி அனுப்புகிறார் அலி. அலி அங்கே போயிட்டு என்ன செய்கிறாரு, இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த மக்கள் அனைவரும் ஒரே நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய துறை ஒரே நாளில் 50 பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அந்த சந்தோஷ செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு தபால் மூலம் எழுதி அனுப்புகிறார் அங்கே இருந்துக்கிட்டு. பலம்மா கர கிதாபகு, அவருடைய கடிதத்தை ரசூலுல்லாஹ் வாசித்த உடனே கப்பர ஜாலிசன், உட்கார்ந்த நிலையிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள். சும்மா சஜத, பிறகு சஜிதா செய்தார்கள். இது சுக்கூர் தான். இது தொழுகையில் ஒன்றும் இல்லை, ஒரு சந்தோஷமான செய்தி. உடனே தக்பீர் சொல்லி சஜிதா செஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி அஸ்ஸலாமு அலா ஹம்தான் வாசிகளுக்கு சலாம் உண்டாகட்டுமாகண்டு ஒரு 3 தடவை செஞ்சார்கள். அதுக்கப்புறம் யமன் வாசிகள்லாம் வரிசையாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு வருது. அப்போ சஜிதா சுக்கூர் செய்தல் என்பது வந்து இது சரியான ஒரு ஹதீஸ், இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸின் பிரகாரம் ஒரு கூட்டத்தார் இஸ்லாத்தை தழுவினார்கள்ங்கிற ஒரு சந்தோஷ செய்தி, அது நன்றி தானே, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு விஷயம். வந்த உடனே நன்றி செலுத்தியிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு பணம் கிடைச்சா, வசதி கிடைத்தால், ஒரு பதவி கிடைத்தால், அந்தஸ்து கிடைத்தால், அதற்காக வெற்றி கிடைத்தால், அது விளையாட்டாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், உலகத்தில் உள்ள விஷயங்களாகவும் இருக்கலாம், ஆகிரத்துடைய விஷயங்களாக இருக்க முடியாது. என்ன ரசூலுல்லாஹ் வகையில் சொல்கிறதுக்கு இல்லை. சொர்க்கம் கிடைச்சிருச்சு என்ன சொல்ல முடியுமா? ஆகிரத்து விஷயம் நமக்கு வந்து தெரியாது வெற்றியா இல்லையாண்டு. துன்யாவுடைய விஷயந்தான் நம்ம நன்றி செலுத்த முடியும். அப்போ துன்யாவுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு மார்க்கத்தில் தடை செய்யப்படாத ஒரு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று சொன்னால் அதுக்கு ஒழுவு செய்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படி தான் செஞ்சுறாங்க.
உடனே சஜிதா செஞ்சுறாங்க. செய்தி சந்தோஷ செய்தி கிடைச்ச உடனே அப்படி சஜிதாவில் விழுந்து என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சஜிதாவில் நன்றி. சஜிதாவில் இதுக்குன்னு தனி துவா செஞ்சு சொல்லித்தராதனால சுப்ஹான ரப்பியல் ஆலாவை சொல்லிக்கிறங்க. அதுக்கு தனியாக சஜிதாவுக்குன்ற துவா இருக்குல்ல, அதை சொல்லிக்கிறலாம். இதுக்குன்னு சஜிதா சுக்குருக்குன்னு சொல்லி ஒரு தனி துவா சொல்லித்தரல. ஆனால் சஜிதா சுக்குர் என்பது இருக்கு.